ஒரு மகிழ்ச்சியான நகரத்தில் ரோசி என்ற சிறிய வானவில் இருந்தது. மற்ற வானவில் போலல்லாமல் ரோசி நண்பர்களை உருவாக்க விரும்பினார். அவள் வானத்தை தன் துடிப்பான வண்ணங்களால் வரைந்தாள். அவள் செல்லும் இடமெல்லாம் மகிழ்ச்சியை பரப்பினாள். ஒரு நாள் ரோசி வானத்தில் வளைந்தபோது கிரிசில் என்ற இருண்ட மேகத்தை அவள் கவனித்தாள். கிரிஸ்லின் நாளை பிரகாசமாக்க தீர்மானித்த ரோசி ஹலோ என்று மேகத்தை அன்புடன் வரவேற்றாள். ரோசியின் நட்பைக் கண்டு வியந்த கிரிசில், நான் இதுவரை என்னிடம் வானவில் பேசியதில்லை என்று முணுமுணுத்தாள். ரோசி மனம் தளராமல், சரி, நான் எந்த வானவில்லும் இல்லை, நான் நட்பு வானவில். நண்பர்களாக இருப்போம், வானத்தை இன்னும் வண்ணமயமாக்குவோம் என்று பதிலளித்தார். ரோசியின் கருணையால் தொட்ட கிரிசில் திறக்க ஆரம்பித்தார். அவர்கள் உரையாடிய போது கிரிஸ்லின் சாம்பல் மேகங்கள் இளஞ்சிவப்பு, நீலம் மற்றும் ஆரஞ்சு நிற நிழல்களாக மாறியது. வானம் நட்பின் கேன்வாஸ் ஆனது. வார்த்தை பரவியது. விரைவில் மற்ற மேகங்களும் சூரிய கதிர்களும் ரோசி மற்றும் கிரிசில் இணைந்தன. நட்பு வானவில்லாக இருக்க வேண்டும் என்ற ரோசியின் உறுதியின் காரணமாக வானம் சிரிப்பு மற்றும் தோழமையின் விளையாட்டு மைதானமாக மாறியது. ஒரு நட்பு சைகை இருண்ட நாட்களையும் பிரகாசமாக்கும் என்பது கதையின் தார்மீகமாகும். ரோசியின் கதை குழந்தைகளுக்கு மற்றவர்களை சென்றடைவது, மகிழ்ச்சியை பரப்புவது மற்றும் வண்ணமயமான நட்புகள் நிறைந்த உலகத்தை உருவாக்குவது ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை கற்பிக்கிறது.